நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணித்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, குடும்பத்தார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை. இமாம் அபூ ஹனீஃபா அவர்களுடைய முழு பேர் இமாம் அபூ ஹனீஃபா நுமான் இப்னு சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாக அவர்களுடைய முழு பேரும் வரும். இவங்க ஹிஜ்ரி 80வது ஆண்டில் இவங்க பிறந்தாங்க. இவங்க பெரிய ஒரு வியாபார குடும்பத்தில் சேர்ந்தவங்க. இவர்களுடைய சம்பவம் இருக்குத, இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நல்ல மதிப்பு பெற்ற ஒரு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விசேஷமான ஒரு ஊழியர் அனஸ் இப்னு மாலிக். விசேஷமான ஊழியர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற நபர் யாருன்னு சொன்னால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றவங்க சஹாபி. அவங்கள நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இறைநேசர். அல்லாஹ் இந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு நினைவாற்றலை அதிகமாக வழங்கியிருந்தான். அவங்களுடைய ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் ஏழைகளுக்கு ரொம்ப உதவக்கூடியவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நல்ல முறையில் பழகக்கூடியவங்க, அவர்களுக்கான கடமைகளை நிறைவேற்றக்கூடியவங்க, பகைவர்கள்கிட்டையும் பொறாமைக்காரங்கக்கிட்டையும் அவங்கக்கிட்ட கூட நட்பாக பழகக்கூடிய ஒரு இயல்பு இவங்ககிட்ட இருந்துச்சு. இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட இருந்தது. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழ ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் இவங்க அழுகக்கூடிய இந்த சத்தம் வெளியில் கூட கேட்கும் என்பதாக சொல்லப்படுது. இவங்க அந்த மதரசா வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ தன்னுடைய மதரசாவில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, அந்த மாணவர்களுடைய குடும்பங்களுக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நிதியுதவி செஞ்சாங்க. பெரிய பெரிய ஆட்சியாளர்கள், அந்த அதிகாரிகள் அவங்ககிட்ட விலகி தான் இவங்க இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட இவங்க விலகியே இருப்பாங்க. அவர்களுடைய அன்பளிப்புகளை கூட இவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இவங்ககிட்ட இருந்தது. ஒரு தடவை கலிஃபா மன்சூர் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய மனைவி கலிஃபா மன்சூர் அவங்களுடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா, இவருடைய அதாவது இந்த பாரபட்சம் இல்லாமல் அந்த உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்தினால அவங்க ரொம்ப கவர்ந்து இழுக்கப்பட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஏன்னா இவங்க எல்லாமே உண்மையை சரியான முறையில் சொல்கிறாங்க, ஹக்கை சரியான முறையில் எடுத்து சொல்கிறாங்க, பாத்தில சரியான முறையில் எடுத்து சொல்கிறாங்க, இதுதான் உண்மைன்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறாங்க, அடித்து சொல்கிறாங்க, யாருக்கும் எதுக்கும் பயப்படாமல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வெகுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 50,000 திர்ஹம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பணிப்பெண், நல்ல ஒரு வாகனம், இது எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதையெல்லாம் வேணாம், நான் பேசினது நான் செய்கிறது எல்லாமே அல்லாஹ்வுக்காக, இந்த பொருள்களுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பிடுறாங்க. அந்த பொருள்களை அவங்க ஏற்றுக்கிடலை. அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ளவர்களாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கல்வி கற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனம் செலுத்தி அவங்க படித்து அவங்க பெரிய ஆளாயிட்டாங்க. பெரிய ஆளானதுக்கப்புறம் அந்த கூபாவுடைய தலை சிறந்த பெரிய பெரிய உஸ்தாதுங்கிட்டலாம் போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த ஹதீஸ் கலை வல்லுநர், குரானுடைய தஃப்சீர் அதனுடைய வல்லுநர்கள் அவங்கக்கிட்ட போய் அந்த கல்விகளெல்லாம் பெரிய பெரிய உஸ்தாதுமார்கள்ட்ட தான் போய் கற்றுக்கிட்டாங்க. அப்போ ஹதீஸ்களெல்லாம் மனப்பாடம் பண்ணாங்க. குரான் மனப்பாடம் பண்ணிவிட்டு ஹதீஸு எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஞானியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் புனித மக்காவுக்கும் அந்த புனித மதீனாவுக்கும் போய் அங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுகள்கிட்டையும் போய் அந்த ஹதீஸுடைய கலைகளை எல்லாம் கற்றுக்கிட்டு இவங்க வந்தாங்க. ஒரு இடத்துலையும் போய்
நிறைய இடத்துல போய் அந்த ஹதீஸுடைய விஷயங்களை என்ன செஞ்சாங்க, கற்றுக்கிட்டாங்க. இவருடைய அந்த ஹதீஸினுடைய அந்த கலையினுடைய திறமையை பார்த்து அல்லாமா தஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ரொம்ப பாராட்டினாங்க. ரொம்ப சிறப்பாக இவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் வந்து ஹதீஸ்கள் எல்லாத்தையுமே வந்து பல இடங்களில் இருக்கும். ஒரே இடத்துல இப்போ நம்ம வந்து எல்லாமே இப்போ நம்ம எல்லாமே சிஹா சித்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஹதீஸில் திரட்டி வச்சுருக்குறோம். அந்த மாதிரிலாம் அப்போ கிடையாது. அப்போல்லாம் புகாரி இந்த மாதிரி கிதாபுகள் எல்லாமே தொகுத்து இல்லை, எல்லாமே தனித்தனியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே தொகுத்தாங்க. அப்போது அந்த மாதிரி சமயத்தில் வந்து நிறைய வந்து ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு ஹதீஸ் இல்லாத விஷயங்களும் ஊடுருவி இருந்துச்சு. இப்போ சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பொய்யான விஷயத்த கூட ஹதீஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போ அதுக்கெல்லாம் சரியான ஆதாரபூர்வமான அந்த ஹதீஸெல்லாம் திரட்டி எது சரியான விஷயம், எது அது உண்மையான ஹதீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரத்தெல்லாம் திரட்டி உண்மையான ஹதீஸெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கோர்வை செஞ்சு எல்லாருமே சரி பண்ணி அதை வந்து எப்படி அதை சரியான முறையில் விவரிக்கணும், விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு விளக்கத்தை ஏற்படுத்தினாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போது அந்த ஹதீஸினுடைய விஷயங்களை வந்து யார் அறிவிக்கிறாங்க, அந்த ராவியுடைய நிலை மற்றும் அவங்களுடைய தகுதி அதெல்லாமே அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இமாம் அபு யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அவங்க சொல்கிறாங்க, என்னை விட வந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சரியான ஹதீஸ்களை வந்து அதிகமாக தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்களே பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஹதீஸினுடைய விஷயங்களை தெரிஞ்சுருந்தாங்க. அந்த ராவியினுடைய நிலைகள் எல்லாமே அவங்க அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அறிஞ்சு வச்சிருந்தனால நிறைய ஹதீஸ்களை கோர்வை செஞ்சு அவங்க தொகுத்து எழுதினாங்க. மார்க்க சட்டங்களை வந்து முறைப்படுத்தி பெரிய ஒரு சாதனை படைச்சாங்க. இவங்க காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள், புதுமையான விஷயங்கள், குழப்பமான விஷயங்கள்லாம் வந்து நூற்றுக்கணக்கில் உருவாகியிருந்தது. அப்போது அதெல்லாம் வந்து எப்படி சரி செய்கிறது, நிறைய குழப்பங்கள் வந்து மக்கள் ஏற்படுத்துவாங்க துனியாவுடைய விஷயங்களுக்காக. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தீனுடைய விஷயங்களை வந்து இதுதான் அதுதான், இது சரி அது சரி, இந்த வழி தான் சரியான வழி, அந்த வழி தான் சரியான வழி என்பதாக அவங்க மக்களை குழப்பிட்டு இருந்தாங்க. அப்போது அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸின் மூலம் தான் அதுக்கு தீர்வு. அதுக்கு அப்போ அந்த குழப்பத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு குர்ஆன் மூலமாக ஹதீஸின் மூலியமாக அதுக்கான தீர்வு அவங்க சொன்னாங்க. எப்போ வந்து நம்ம குர்ஆன் ஹதீஸ் மூலியமாக அந்த தீர்வை நம்ம எடுக்கலையோ அப்போ அது குழப்பத்தில் தான் இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் தீர்வு வேணும்னு சொன்னால் குர்ஆன் ஹதீஸில் தான் இருக்கணும். அந்த விஷயங்களை அவங்க எடுத்து சொன்னாங்க. அந்த சட்டங்களை ஆராய்ஞ்சு குர்ஆன் ஹதீஸினுடைய ஏகோபித்த கருத்து, அப்புறம் சஹாபாக்களுடைய சொல்லு ஆகியவற்றெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சாங்க, அதுக்குன்னே ஒரு உலமாக்களுடைய ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த விஷயங்களெல்லாம் சரியான முறையில் மக்களுக்கு ஏற்படுத்தி தீர்ப்பு சொன்னாங்க. இந்த குழு வந்து ஒரு மசாலாவையும், அதாவது ஒரு சட்டத்தையும் வந்து குர்ஆன் ஹதீஸினுடைய வழியில் பல கோணங்களில் சிந்திச்சு விவாதித்து அதுக்கப்புறம் வந்து எழுதி வச்சுக்கொள்வாங்க. அவங்க சொல்கிறத எழுதி வச்சு என்ன செஞ்சாங்க, இந்த பெரிய ஒரு மகத்தான பணியை 30 வருஷத்தில் முடித்தாங்க. அப்போ இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து மொத்தம் வணக்கவியல், வாழ்வியல், வணிகவியல் என பல்வேறு தலைப்புகளில் ஏறத்தாழ 12,80,000 பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இந்த சமுதாயத்துக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. இவருடைய திறமையை கண்டு மற்ற சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க சொன்னால் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் இந்த நோக்கங்களை உணர்ந்தவர் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இமாம் அபூ ஹனீஃபாவை போல ஒரு சட்ட மேதையை நான் கண்டதில்லை. சட்ட கல்வியில் இவர் ஆற்றிய சேவை எல்லாருக்கும் தேவைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க சொன்னால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஞானியாக இருக்கிறீங்க, நீங்கள் நீதிபதியாக வந்து இருங்க அப்படின்னு சொல்லி பல தடவை வந்து அவங்ககிட்ட வேண்டுறாங்க. அப்போது வந்து ஒரு தடவையும் வந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து அதை மறுத்துடுறாங்க. அப்போ கடைசியாக வந்து கலிஃபா மன்சூர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து இமாமை வந்து அந்த கூபாவில் இருந்து பாக்தாதுக்கு நீங்கள் வாங்க, பாக்தாதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பொறுப்பை ஏற்றுக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மறுத்துடுறாங்க. இல்லை நான் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதனால் வந்து அந்த கலிஃபா வந்து கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வந்து சிறையில் அடைச்சி சித்திரவதை பண்ணுறாரு. சித்திரவதை பண்ணிவிட்டு டெய்லி தினந்தோறும் என்ன செய்கிறாரு சொன்னால் சாட்டையால் அடிக்கிறாங்க அவனை. சாட்டையால் வந்து தினசரி சாட்டையால் வந்து இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை வந்து அடிக்கிறாங்க, அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அப்போது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்கிட்ட தொழுது துவா கேட்குறாங்க. யா அல்லாஹ் நீ தான் அல்லாஹ் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறாங்க.
முகமது பின் முஹாஜிர் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் வந்து இமாம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள வந்து விஷத்தை கொடுத்து நிர்பந்தமாக என்ன செஞ்சாங்க, இமாம் அவர்களுக்கு தொண்டையில் செலுத்தப்பட்டது. அதன் பிறகு வந்து அவங்க இறந்துட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க எப்போ அவங்க மரணித்த வருஷம் வந்து ஹிஜ்ரி 150 அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அந்த மையத்தில் வந்து 50,000த்துக்கும் மேற்பட்டோர் வந்து அந்த ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிட்டாங்க. இந்த தொழுகை வந்து 6 தடவை நடத்தப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. முதல்ல வந்து பாக்தாதினுடைய தலைமை நீதிபதி ஹசன் பின் அம்மாரா, அப்புறம் கடைசியாக வந்து அபு ஹனிஃபா அவர்களுடைய புதல்வர் வந்து ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நடத்தினாங்க. இந்த மரண செய்தியை கேள்விப்பட்ட உலமாக்கள் அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. சில பேர் ரொம்ப மனசு துயரத்தில் ஆழ்ந்துட்டாங்க. இதை கேட்ட இமாம் சூஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு கூபாவின் ஞான ஜோதி வந்து அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இனி கூபாவாசிகள் இமாம் அபு ஹனிஃபாவினுடைய அவர்களைப் போல ஒரு மனுஷரை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் அவர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ சிரமப்பட்டாங்க. அவர்கள் பதவிகள் கொடுக்கப்பட்டது, அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ எந்த அளவுக்கு அந்த ஆட்சியாளர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க எதனால் ஏற்றுக்கலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாததும் அவரவர் இஷ்டம். நான் அதை கூட ஏற்றுக்கிடாத அளவுக்கு அந்த ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க. அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான். நாம் விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவர்கள் தீனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த விஷயத்திலே, தீனை பரப்பக்கூடிய விஷயத்திலே, தீனை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே, தீனுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தில் அவர்கள் எந்த ஒரு சமரசத்துக்கும் அவங்க போகலை. அவர்கள் ஹக்கை தைரியமான முறையில் எடுத்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றார்கள். மரணத்தை கண்டு அவர்கள் அஞ்சவில்லை. மரணம் நிச்சயம் என்பது என்றாவது ஒரு நாள் வந்தே தீரும். அதற்காக அவர்கள் அஞ்சாமல் அவர்கள் தங்களது கடமைகளை சரிவர நிறைவேற்றினார்கள். அவர்கள் துனியாவுக்காக வாழவில்லை. அவர்கள் மறு உலகத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் ஒருவனுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். மறு உலகத்திலே அதனுடைய பலனை அடைய வேண்டும் என்று அவர்கள் அந்த ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள், அந்த மாதிரியான ஒரு உள்ளம் நமக்கு வருமானு சொல்லி பார்த்தா அல்லாஹ் தான் அறிவான். அவர்கள் அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அவங்க சஹாபாக்களே அவங்க பார்த்துருக்காங்க. அப்போ அவர்களுடைய ஈமானுடைய விஷயங்கள்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கும். அவர்கள் அதை எல்லாமே வந்து தைரியமாக எடுத்து சொன்னாங்க, எடுத்து செஞ்சாங்க. இதில் நாம் வந்து குறைஞ்சபட்சம் தீனுடைய விஷயங்களை குறைந்த அளவுக்காவது நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் எவ்வளவோ விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டாங்க. நாம் குறைந்த அளவாவது நம்ம கற்றுக்கொள்ளணும். மற்ற மக்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கும் உதவி செய்யணும். ஏன்னா அவங்க வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்க உதவி செஞ்சாங்க. அவங்க குடும்பத்துக்கும் உதவி செஞ்சாங்க. அந்த மாதிரி அவர்கள் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சாங்க. அவர்கள் ஆனால் இவங்க வந்து மற்றவர்கள் உதவி செய்கிறத கூட அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால் இன்னும் கூட நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை விரும்பலை. ஏன்னு சொன்னால் இது இவர்கள் செய்யக்கூடிய அந்த தீனுடைய காரியத்துக்கு பிரதிபலனாக அது வந்துடுமோன்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அவங்க பேணுதலாக அவங்க அந்த இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையை அவங்க கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. நாமும் குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்கு முடியாவிட்டாலும் நம்ம நியத்தாவது நம்ம சரியான முறையில் பண்ணிக்கணும். நம்ம எதை செஞ்சாலும் அல்லாஹ்க்காக செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன தூய்மையோடு நம்ம செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் முழு அளவில் நம்ம வந்து மன தூய்மையோட எல்லா அமல்களையும் செய்ய எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்தவர்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
இது உங்கள் தோழன் எம்ஹெச் மாலிக் முகமது.